அன்பான மாணவர்களே, இன்று நாம் 12ஆம் வகுப்பில் விலங்கியலில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது, அதாவது மனித நலனில் நுண்ணுயிரிகள் என்ற பாடத்தில் வேதிப்பொருட்கள், நொதிகள் மற்றும் பிற உயிரிய செயல் மூலக்கூறுகள் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இதற்கு முந்தைய வகுப்பிலே நாம் பல்வேறு நுண்ணுயிரிகளினுடைய செயல்பாடுகளை பற்றி நாம் பார்த்தோம். அவற்றில் தொழிற்சாலைகளில் எத்தகைய நுண்ணுயிரிகள் பயன்படுத்தப்படுகின்றது, அதில் குறிப்பாக ஈஸ்ட் சம்பந்தமான ஒரு சில அதனுடைய விளைபொருட்களை பற்றி பார்த்தோம். அடுத்து தற்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது வேதிப்பொருட்கள் மற்றும் நொதிகள், இது தவிர பிற உயிரிய செயல் மூலக்கூறுகள் பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். இதற்கு முந்தைய தலைப்பிலே நாம் தொழில்துறை ஆல்கஹால் பற்றி பார்த்தோம். சக்கரோமைசஸ் செரிவிஷியே என்று சொல்லக்கூடிய அந்த ஈஸ்டானது எத்தில் ஆல்கஹால் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது தொழிற்சாலையிலும் மற்றும் ஆய்வகங்களிலும் எரிபொருளாக பயன்படுகிறது. எனவே இவை தொழில்துறை ஆல்கஹால் என்று படித்தோம். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், பயோடீசல் அப்படின்னு சொன்னோம். பயோடீசல் உயிரிய எரிபொருட்களாக 2 பொருள்கள் பயன்படுத்தப்படுகிறது பொதுவாக. ஒன்று எத்தனால், இன்னொன்று பயோடீசல்னு சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களும். அதில் எரிபொருளாக பயன்படுத்தப்படக்கூடிய எத்தனால் இருக்குது பாருங்கள். இவை கேசோலைனுடன் சேர்க்கப்பட்டு பயன்படுத்தப்படுது எரிபொருளாக அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு நொதித்தல் வினை வேற கொடுத்துருந்தது. அடுத்து உங்களுக்கு தெரியுமா என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்கள் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 10ஆம் நாள் உலக உயிரிய எரிபொருள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 10ஆம் நாள் மரபு சார்ந்த புதுப்பிக்க இயலாத புதைபடிவ எரிபொருள்களுக்கு மாற்றாக புதுப்பிக்கக்கூடிய உயிரிய எரிபொருளின் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த நாளானது கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாள் உயிர் எரிபொருள் துறையில் அரசு எடுக்கும் பல்வேறு முயற்சிகளையும் முன்னிலைப்படுத்துகிறது. இப்போ இதில் 1 மார்க்கில் கேட்க போகும்போது என்ன கேட்கலாம், உலக உயிரிய எரிபொருள் தினம் என்று கடைபிடிக்கக்கூடிய நாள் எது அப்படின்னு கேட்டால் ஆகஸ்ட் 10. அடுத்து இந்த பயோடீசல் அப்படிங்கிறது எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படிங்க போகும்போது தாவர எண்ணெய், கொழுப்பு அல்லது உயவு களிம்புகளில் இருந்து பயோடீசல் என்ற எரிபொருள் தயாரிக்கப்படுகிறது. டீசல் என்ஜின்களில் எந்தவித மாற்றமுமே செய்யாமல் பயோடீசலை நாம் பயன்படுத்தலாம். பெட்ரோலியம் சார்ந்த டீசல் எரிபொருள்களை ஒப்பிடும் பொழுது தூய பயோடீசல் ஒரு நச்சற்ற, அதே நேரத்தில் உயிரிய சிதைவிற்கு உள்ளாகக்கூடிய குறைந்த அளவு காற்று மாசுபடுத்திகளை கொண்ட எரிபொருள். இந்திய அரசாங்கம் டிசம்பர் 2009 உயிரிய எரிபொருள் குறித்த தேசிய கொள்கைக்கு ஒப்புதல் அளித்தது. காட்டாமணக்கு என்ற எண்ணெய் வித்து பயோடீசல் உற்பத்திக்கு ஒரு மிகச்சிறந்தது என கண்டறியப்பட்டது. அதேபோல் புங்கன் தாவரமானது பயோடீசல் உற்பத்திக்கு ஏற்றது என கருதப்படுகிறது.
புங்க மரம்னு சொல்லுவாங்க. சரி, இது போன்ற விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்வதற்காக பயோடீசல் எந்தெந்த தாவரங்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது, அதே மாதிரி உலக உயிரிய எரிபொருள் தினம் என்று கடைபிடிக்கிறது எந்த நாள், ஏன் அவ்வாறு அதை அழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து நாம் இப்பொழுது பார்க்கக்கூடியது வேதிப்பொருட்கள், நொதிகள் மற்றும் பிற உயிரிய செயல் மூலக்கூறுகள் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். நுண்ணுயிரியலை பொறுத்தவரை வணிக மற்றும் தொழில்துறை ரீதியான ஆல்கஹால் உற்பத்திக்கு மட்டுமின்றி இந்த நுண்ணுயிரிகள் கரிம அமிலங்கள் மற்றும் நொதிகளின் உற்பத்திக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ நுண்ணுயிரியலில் குறிப்பாக நான் பூஞ்சையை பற்றி படிக்கிறோம். பூஞ்சையில் உயிர் எதிர்ப்பொருள் மருந்துகள் கண்டுபிடிச்சாங்க. அதே போல் ஈஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த உயிரினம் இருக்குல்ல, அதை வச்சு நிறைய நொதித்தல் முறையில் ஆல்கஹால் இந்த மாதிரி இது ஒரு சில பொருள்கள் பானங்கள் இருக்குல்ல, மதுபான வகைகள் இது தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த நுண்ணுயிரியலை பயன்படுத்தி கரிம அமிலங்கள் மட்டுமின்றி அதாவது கரிம அமிலங்கள் மற்றும் நொதிகளின் உற்பத்திக்கும் இந்த நுண்ணுயிரிகள் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து சிட்ரிக் அமிலம் தயாரிக்க ஆஸ்பெர்ஜில்லஸ் நைஜர் என்று சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சையும், அசிட்டிக் அமிலம் தயாரிக்க அசிட்டோபாக்டர் அசிட்டை என்ற உயிரினமும், ஃபீமாரிக் அமிலம் தயாரிக்க ரைசோபஸ் ஒரைசே என்ற உயிரினமும், பியூட்ரிக் அமிலம் தயாரிக்க கிளாஸ்ட்ரிடியம் பியூட்ரைரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாஸ்ட்ரிடியம் பியூட்ரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உயிரினமும், அடுத்து லாக்டிக் அமிலம் தயாரிக்க லாக்டோபேசில்லஸ் போன்ற உயிரினமும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ பல்வேறு உயிரினங்கள், நுண்ணுயிரிகள் பல்வேறு வேதிப்பொருள்கள் தயாரிக்க பயன்படுறது. ஒன்று ஆஸ்பெர்ஜில்லஸ் நைஜருங்கிறது சிட்ரிக் அமிலத்தையும், அசிட்டோபாக்டர் அசிட்டை அசிட்டிக் அமிலத்தையும், அடுத்து ரைசோபஸ் ஒரைசே அப்படிங்கிறது ஃபீமாரிக் அமிலத்தையும், அடுத்து கிளாஸ்ட்ரிடியம் பியூட்ரிகம்ங்கிறது பியூட்ரிக் அமிலத்தையும், அடுத்து லாக்டோபேசிலஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த உயிரினம் லாக்டிக் அமிலத்தையும் ஆக்சுவலாக உற்பத்தி செய்கிறது. இப்போ வணிக ரீதியிலான நொதிகளின் உற்பத்திக்கு சக்காரோமைசஸ் செரிவிசியா என்ற ஈஸ்ட் மற்றும் பாக்டீரியாக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. துணிகளில் படிந்த எண்ணெய் கரைகளை நீக்க லைப்பேஸ் நொதி சலவை பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது. லைப்பேஸுங்கிற நொதி சலவை பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பெக்டினேஸ், புரோட்டியேஸ் மற்றும் செல்லுலேஸ் போன்ற நொதிகள் புட்டியில் அடைக்கப்பட்ட சாறுகளை தெளிவடைய செய்ய பயன்படுத்தப்படுகிறது. பாலாடை கட்டி தயாரிப்பில் ரென்னட் என்ற நொதிகள் பாலை கட்டியான தயிராக மாற்றுவதற்கும், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியாக்கள் உற்பத்தி செய்யும் ஸ்ட்ரெப்டோகைனேஸ் ஒரு முக்கியமான ஒரு நொதி. இது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியாவினால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த ஸ்ட்ரெப்டோகைனேஸ் என்னும் நொதியும் மரபியல் மாற்றம் செய்யப்பட்ட ஸ்ட்ரெப்டோகாக்கை பாக்டீரியங்களும் இதய தசை நலிவுறல் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் இரத்த குழாய்களில் உள்ள இரத்த கட்டிகளை கரைக்கும் கட்டி சிதைப்பானாக கிளாட் பஸ்டர்னு சொல்லக்கூடிய இரத்த குழாய்களில் உள்ள இரத்த கட்டிகளை கரைக்கும் கட்டி சிதைப்பானாக செயல்படுகிறது. ரெண்டு சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியாவும் அடுத்து ஸ்ட்ரெப்டோகாக்கை பாக்டீரியங்களும், அதாவது மரபியல் மாற்றம் செய்யப்பட்ட ஸ்ட்ரெப்டோகாக்கை பாக்டீரியங்களும். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியாக்களில் ஸ்ட்ரெப்டோகைனேஸ் என்னும் நொதி, இந்த ரெண்டுமே என்ன செய்யுது, இதயத்தசை
நலிவுறல் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் இரத்த குழாயில் உள்ள இரத்த கட்டிகளை கரைக்க பயன்படுகிறது. அடுத்து ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் என்று சொல்லக்கூடிய பூஞ்சையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் சைக்ளோஸ்போரின் ஏ என்ற நோய் தடுப்பாற்றல் ஒடுக்கி. ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் என்ற பூஞ்சையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் நோய் தடுப்பாற்றல் ஒடுக்கியான அது சைக்ளோஸ்போரின் ஏ. இது நோய் தடுப்பாற்றல் ஒடுக்கி, நோய் தடைக்காப்பை குறைக்கக்கூடியது, அதாவது இம்யூனோ சப்ரஸார்னு சொல்லக்கூடியது. இது உறுப்பு மாற்றம் செய்ய பயன்படுகிறது. உறுப்பு மாற்றம்னா ஒருத்தருடைய உறுப்பை இன்னொருத்தருக்கு கொடுக்கும் பொழுது அந்த உறுப்பு ஏற்றுக்கொள்ளும் போது தடைக்காப்பு மண்டலம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க போகும்போது அந்த தடைக்காப்பு மண்டலத்தை அந்த தடைக்காப்பு மண்டலத்தின் நோய் தடுப்பு திறனை ஒடுக்குவதற்காக இந்த சைக்ளோஸ்போரின் என்ற இந்த பொருள் பயன்படுத்த. எனவே இது உறுப்பு மாற்றத்தின் போது இது பயன்படுத்தப்படுகிறது. இது எங்கேருந்து உற்பத்தி செய்யப்படுனா ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் என்ற பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படக்கூடியது. அதுபோலவே இவைகள் அலர்ஜி எதிர்ப்பு, பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் ஒட்டுண்ணி எதிர்ப்பு ஆகிய பண்புகளை கொண்டுள்ளது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்கிறோம், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதுமாதிரி ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாராசைட்டிக், இது போன்ற பண்புகளை கொண்டுள்ளது. எது? ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரத்திலிருந்து உருவாக்கப்படக்கூடிய சைக்ளோஸ்போரின். அடுத்து மொனாஸ்கஸ் பர்பூரியஸ் என்று சொல்லக்கூடிய ஈஸ்டின் மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய ஸ்டேட்டின்கள். இந்த ஸ்டேட்டின் மாத்திரைகள் பெரும்பாலும் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலினுடைய அளவை குறைக்க பயன்படக்கூடியது. ஸ்டேட்டினில் அட்ரவாஸ்டாட்டின் சொல்கிறோம், அதுமாதிரி வாஸ்டாட்டின், அதுமாதிரி ரோஸ்வாஸ்டாட்டின், இந்த மாதிரி மருந்துகளெல்லாம் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைப்பதற்காக கொடுக்கக்கூடிய மருந்து. இது கொலஸ்ட்ராலை உற்பத்தி செய்யும் நொதியை போட்டி வினையின் மூலம் தடை செய்கிறது. இது கொலஸ்ட்ராலை நம்ம உடலில் உற்பத்தி செய்து அதற்கு காரணமான நொதியை இது போட்டி வினையின் மூலம் தடை செய்யக்கூடியது தான் இந்த ஸ்டாட்டின்கள். அடுத்து எஸ்செர்சியா கோலை மற்றும் சக்காரோமைசஸ் செர்விசியா ஆகியவற்றை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் மறுசேர்க்கை மனித இன்சுலின் மனிதர்களின் மருத்துவ சிகிச்சைக்கு பெரிதும் பயன்படக்கூடியது. சரியா? அப்போ நம்ம இதில் பார்க்குறதுல பல்வேறு நொதிகள் பார்க்குறோம், அது மாதிரி வேதிப்பொருள்கள் பார்க்குறோம். சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் பார்த்திங்கன்னா சிட்ரிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், அது மாதிரி ஃபியூமாரிக் அமிலம், அடுத்து பியூட்ரிக் அமிலம், லாக்டிக் அமிலம், இது போன்ற அமிலங்கள் இவைகள் பல்வேறு நுண்ணுயிரிகளால் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்து பல்வேறு நொதிகள் சக்காரோமைசஸ் செர்விசியா, அதுமாதிரி பாக்டீரியங்கள் நொதித்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. துணிகளில் படிந்த எண்ணெய் கரையை நீக்குவதற்காக லைப்பேஸ் நொதி சலவை பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. பெக்டினேஸ், புரோட்டியேஸ் மற்றும் செல்லுலேஸ் என்ற நொதிகள் பாட்டிலில் அடைக்கப்பட்ட சாறுகளை தெளிவடை செய்ய பயன்படுத்தப்படுகிறது. பாலாடை கட்டி தயாரிப்பில் பாலை கட்டியான தயிராக மாற்றுவதற்கு ரென்னட் நொதி பயன்படுகிறது. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியாக்கள் உற்பத்தி செய்யும் ஸ்ட்ரெப்டோகைனேஸ் என்னும் நொதி மரபியல் மாற்றம் செய்யப்பட்ட ஸ்ட்ரெப்டோகாக்கை பாக்டீரியாங்களும் இதய தசை நலிவுறல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள இரத்த குழாயில் உள்ள இரத்த கட்டிகளை கரைக்கும் கட்டி சிதைப்பானாக பயன்படுகிறது. அதேபோல் சைக்ளோஸ்போரின் என்று சொல்லக்கூடிய நோய் தடுப்பாற்றல் ஒடுக்கி, ஸ்டாட்டின் சொல்லக்கூடிய இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய மருந்து போன்றவைகள் தயாரிப்பதற்கும் மறுசேர்க்கை மனித இன்சுலின் தயாரிப்பதற்கும் பல்வேறு நுண்ணுயிரிகள் பயன்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் ஆற்றல் உற்பத்தியில் நுண்ணுயிரிகளினுடைய பங்கு. கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் ஆற்றல் உற்பத்தியில் நுண்ணுயிரிகளினுடைய பங்கு. கழிவுநீர் என்பது ஒவ்வொரு நாளும் நகரம் மற்றும் பெருநகரங்களில் உருவாகும் மனித கழிவுகளை கொண்ட பயனற்ற நீர்.
இதில் அதிகமாக மனித கழிவு இருக்கும். இதை பயன்படுத்த முடியாத ஒரு நீர் தான் கழிவு நீர். அதில் அதிக அளவு கரிம பொருட்களும் மனிதர்களுக்கு நோயுண்டாக்கும் நுண்ணுயிரியலும் மற்றும் உயிரிய சிதைவிற்கு உள்ளாகும் மாசுபடுத்தியலும் அதிகம் உள்ளன. இந்த கழிவு நீரில் நோயுண்டாக்கும் நுண்ணுயிரியல் இருக்குது, அதிக அளவில் கரிம பொருட்கள் இருக்குது, அடுத்து உயிரிய சிதைவிற்கு உள்ளாகும் மாசுபடுத்தியல் இவ்வளவும் இருக்குது. அதில் வீட்டுக்கழிவுகளில் 99% நீரும் தொடங்கு நிலை திடப்பொருட்கள், பிற கரையும் தன்மை கொண்ட கரிம மற்றும் கனிம பொருட்கள் போன்றவை 1% அந்த கழிவு நீரில் உள்ளன. அப்போ அதிகமாக 99% நீர் தான். சரி, இவைகள் ஆறுகள் மற்றும் ஓடைகள் போன்ற இயற்கையான நீர்நிலைகளில் கழிவு நீரை போய் சேருவதை, கழிவு நீரை நேரடியாக வெளியேற்றுவதை தடுக்க வேண்டும். அப்போ ஆறுகள் மற்றும் ஓடைகள் போன்ற இயற்கையான நீர்நிலைகளில் இந்த கழிவு நீர் நேரடியாக போய் சேராமல் அதை சுத்திகரித்து அதை வெளியேற்ற வேண்டும். அப்போ நேரடியாக வெளியேற்றக்கூடாது. இப்போ கழிவு நீரை வெளியேற்றுவதற்கு முன்னர் அதில் கலந்துள்ள மாசுப்பொருட்களை குறைக்க கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்போ கழிவு நீரில் உள்ள அந்த கழிவு பொருள்களில் 99% நீர் இருக்குது, மீதில் 1% தான் மற்ற பொருள் இருக்குது. இத்தகைய பொருட்களை என்ன செய்து கம்ப்ளீட்டாக நீக்கி அதுக்கப்புறம்தான் நம்ம அந்த கழிவு நீரை ஆறு அல்லது ஓடைகளில் நம்ம நேரடியாக விடலாம். அப்போ அது விடுறதுக்கு முன்பு அதை என்ன செய்யணும், அதில் உள்ள மாசை மேக்சிமம் பெரும்பாலான மாசு பொருட்களை கம்ப்ளீட்டாக நீக்கி அதை நீக்கிறது எதன் மூலம் நீக்கணும்னா கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலமாக சுத்திகரித்து அதுக்கப்புறம் நம்ம விடும். சரி, இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பில் நுண்ணுயிரியல் பயன்பாடு இருக்குன்னா கண்டிப்பாக நுண்ணுயிரியல் பயன்பாடு இருக்குது. இந்த நுண்ணுயிரிகள் அதாவது காற்றோட்டம் செய்யப்பட்ட கழிவு நீரில் வளர்க்கப்படுகிறது. காற்றேட்டம் செய்யப்பட்ட கழிவு நீரில் வளர்க்கப்படுகிறது. நுண்ணுயிரியலுங்கிறது ஆக்சுவலாக பாக்டீரியா தொகுப்பு திறன் கொண்ட அந்த நுண்ணுயிரிகள் காற்றேட்டம் செய்யப்பட்ட 2ஆம் நிலை சுத்திகரிப்பினுடைய ஒரு நிலை தான் இந்த காற்றேட்டம் செய்தல். முதல் நிலையில் பார்த்தீங்கன்னா அதில் மிதக்கக்கூடிய கழிவுகளை பிரித்தெடுக்கிறதுல வடிகட்டுறது, படிய விடுறது, இந்த மாதிரி ஒரு சில நிலைகள்லாம் இருக்குது. கழிவுநீர் சாக்கடையில் மிதக்கக்கூடிய கழிவுகள் இருக்குல்ல, அதை கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிடுறது, கரைந்துள்ள பொருட்களை வடிகட்டுறது, அது மாதிரி படிய வைக்கிறது, கீழே படிய வைக்கிறதுக்காக அந்த கழிவுநீர் தொட்டிகளில் தேக்கி அதை பெரிய மின்விசை பம்புகளின் மூலமாக சுழட்டி அடிப்பதின் மூலம் அது மிதக்கக்கூடிய கழிவுகள் கீழே அப்படியே அல்லது கரைந்துள்ள கழிவுகள் கீழே படிய செய்வது. அடுத்து இவை அதாவது இந்த நுண்ணுயிரிகள் அந்நீரில் உள்ள பெருமங்கு கரிம பொருட்களை உட்கொண்டு அழித்து உயிரிய ஆக்சிஜன் தேவையும் குறைக்கிறது. பிஓடின்னு சொல்லுது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். பிஓடின்னு சொல்லக்கூடிய உயிரிய ஆக்சிஜன் தேவையும் குறைக்கிறது. அப்போ கழிவு நீரில் உள்ள பெரும்பங்கு கரிம பொருட்களை இந்த நுண்ணுயிரிகள் அப்படியே சிதைச்சு சாப்பிட்ரும். அது மட்டும் இல்லாமல் உயிரிய ஆக்சிஜன் தேவையும் குறைக்கிறது. பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். சரி, இப்போ இது சுருக்கமாக கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் ஆற்றல் உற்பத்தியில் நுண்ணுயிரினுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நுண்ணுயிரில் பொறுத்த கழிவு நீரை என்ன பண்ணுது, சுத்தம் பண்ணுறதுல முதல்ல என்ன பண்ணுது, அந்த நீரில் உள்ள பெருமங்கு கரிம பொருள்களை உட்கொண்டு அழித்து உயிரிய ஆக்சிஜன் தேவையும் குறைக்கிறது. இதுதான் மெயினாக அதில் சொல்லக்கூடியது. இது விளக்கமாக இல்லை, சுருக்கமாக இருக்குது. சரி, அடுத்து நுண்ணுயிரிய எரிபொருள் கலன் மைக்ரோபியல் ஃபியூல் செல் எம்எஃப்சின்னு சொல்கிறோம். நுண்ணுயிரிய எரிபொருள் கலன் இது பாக்டீரியாக்களை பயன்படுத்தி அதனிடையே இயற்கையாக நடைபெறும் இடைவினைகளை ஒப்பு போலியாக்கி, மிமிக்ரின்னு சொல்லக்கூடிய ஒப்பு போலியாக்கி மின்சாரம் பெறும் உயிரிய மின்வேதியியல் முறை.
அப்போ பாக்டீரியாக்களை பயன்படுத்தி அதனுடைய இயற்கையாக நடைபெறும் இடைவினைகளை ஒப்புப்போலியாக்கி மின்சாரம் பெறும் உயிரிய மின்வேதியியல் முறையாகும். இப்போ நம்ம மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறதுக்கு பாக்டீரியாக்கள் போன்ற நுண்ணுயிரிகளை நம்ம பயன்படுத்துகிறது. சரி, இதில் கரிம மூலக்கூறுகளை ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்க வினைக்கு உட்படுத்த பாக்டீரியாக்களை அனுமதிப்பதின் மூலம் நுண்ணுயிரிய எரிபொருள் கலன் இயங்குகிறது. இதில் கரிம மூலக்கூறுகளை ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்க வினைக்கு உட்படுத்த பாக்டீரியாக்களை பயன்படுத்துகிறாங்க. அதன் மூலம் அந்த பாக்டீரியாக்கள் மூலம் அந்த நுண்ணுயிரிய எரிபொருள் கலன் இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடிப்படையில் பாக்டீரியாக்களினுடைய சுவாசமானது ஒரு பெரிய ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையாகும். அடிப்படையில் பாக்டீரியாக்களின் சுவாசமானது ஒரு பெரிய ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. நுண்ணுயிரிய எரிபொருள் கலனில் ஒரு நேர்மின்வாய் மற்றும் ஒரு எதிர்மின்வாய் ஆகியவை இருக்கும். இவை எலக்ட்ரான்கள் சுழலும்போது புரோட்டான் பரிமாற்ற சவ்வின் மூலம் புரோட்டான் பரிமாற்ற சவ்வின் மூலம் பிரிக்கப்படுகிறது. அடுத்து நேர்மின்வாய் முனையில் இருக்கும் நுண்ணுயிரிகள் கரிம எரிபொருள்களுடன் ஆக்சிஜனேற்றம் செய்யும் போது புரோட்டான்கள் வெளியேறி சென்று எதிர்மின்வாயை அடைகின்றன. நேர்மின்வாய் முனையில் இருக்கும் நுண்ணுயிரிகள் கரிம எரிபொருள்களுடன் ஆக்சிஜனேற்றம் செய்யும் போது புரோட்டான்கள் வெளியேறி சென்று எதிர்மின்வாயை அடைகின்றன. அதே நேரத்தில் நேர்மின்வாய் வழியாக எலக்ட்ரான்கள் புறச்சுற்றை அடைந்து மின்சாரம் உற்பத்தி செய்கிறது. இதுதான் நுண்ணுயிரிய எரிபொருள் கலன் சொல்லக்கூடிய மைக்ரோபியல் ஃபியூல் செல் MFCன்னு சொல்லக்கூடியது. அந்த நுண்ணுயிரிய எரிபொருள் கலனை காட்டக்கூடிய படம் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு பக்கம் தலைப்பொருள்னு கொடுத்துருக்குது. அந்த தலைப்பொருளுங்கிறது தான் கரிம பொருட்கள் சொல்கிறோம். சரியா? கரிம மூலக்கூறு. இந்த கரிம மூலக்கூறுகளை ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்க வினைக்கு இந்த பாக்டீரியாக்கள் உட்படுத்தப்படுது. அதில் ரெண்டையும் பிரிக்கக்கூடிய ஒரு படலம் இருக்குது. ஒரு பக்கம் எதிர்மின்வாய், ஒரு பக்கம் நேர்மின்வாய். சரியா? இதில் அந்த ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்க வினையில் நுண்ணுயிரி எரிபொருள் கலனில் இருக்கக்கூடிய இதில் ஒரு பக்கம் நேர்மின்வாயும் ஒரு பக்கம் எதிர்மின்வாய் இருக்குது. இவை எலக்ட்ரான்கள் சுழலும் போது புரோட்டான் பரிமாற்ற இந்த இடையில் இருக்கக்கூடியது புரோட்டான் பரிமாற்ற சவ்வு. இந்த புரோட்டான் பரிமாற்ற சவ்வின் மூலம் இந்த ரெண்டு மின்வாயும் பிரிக்கப்பட்டு நேர்மின்வாய் முனையில் இருக்கும் நுண்ணுயிரிகள் இருக்குல்ல, நேர்மின்வாய் முனையில் இருக்கும் நுண்ணுயிரிகள் கரிம பொருட்களுடன் கரிம எரிபொருள் ஆக்சிஜனேற்றம் செய்யும் போது இந்த புரோட்டான்கள் வெளியேறி சென்று எதிர்மின்வாயை அடைகின்றன. நேர்மின்வாயிலிருந்து எதிர்மின்வாயை நோக்கி அடையும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏரோ மாற்றி போட்டிருக்குது. ரைட்டா? புரோட்டான்கள் வெளியேறி சென்று எதிர்மின்வாய் அடைகிற மாதிரி நம்ம ஏரோவை மாற்றி கொடுக்கணும். எதிர்மின்வாயிலிருந்து நேர்மின்வாயை நோக்கி போகிற மாதிரி கொடுத்துருக்கு. இந்த ஏரோவை இப்படி மாற்றணும். சரியா? அப்போ அந்த இடத்துல ஒரு தப்பு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் நேர்மின்வாய் வழியாக எலக்ட்ரான்கள் புறச்சுற்றை அடைந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதை காட்டக்கூடிய படம் தான் இது. இப்போ அடுத்து உயிர் வாயு
உயிர்வாயு சாதனம், உயிர்வாயு ப்ளஸ் ஆன எரிவாயு சாதனம், இதை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.